நிறைய பேர் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றாங்க மேம். இது நல்லதா இல்ல கெட்டதா? நார்மலா வெயிட் லாஸ் மட்டும் இல்லைங்க, யாருமே பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. நைட்டு ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம ஃபுட் எடுக்காமல் இருப்போம். ஆசிட் வயிற்றுல நிறைஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆசிட் என்ன பண்ணுன்னா சித்தா கான்செப்ட் படி அது பித்தமாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ பித்தம் அதிகமாச்சுன்னா உடல் பாடி ஹீட் அதிகமாக ஆரம்பிச்சிடும், ஹேர் ஃபால் ஆகிறது. ஸோ நம்ம எதுக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறோம்? வெயிட் லாஸ் ஆகணும். அதை விட வெயிட் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். அதனால கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே எடுத்துக்கணும். அது எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்மளோட இட்லி, தோசை இதெல்லாம் வந்து மார்னிங் சாப்பிடவே கூடாதா? கண்டிப்பாக சாப்பிடலாம். ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடணும். ஸோ பெஸ்ட் ஃபுட், பெஸ்ட் டயட் அப்படின்னாவே இட்லி வித் சாம்பார், நம்மளுடைய கோகனட் சட்னி தான். இட்லி, தோசையை தவிர பெஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா களி செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, அதுவும் வெயிட் லாஸ்க்கு களி பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். என்னோட கிரேவிங்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா? நிச்சயமா இருக்கு. கிரேவிங்ஸ் இருக்கு. சொல்லுவாங்க ஸ்வீட்ஸ் நான் சாப்பிட்டுறேன், 2 நாள் கண்ட்ரோலா இருந்தேன், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கிராம்பு இல்லைன்னா ஒரு ஏலக்காய் வாயில போட்டு நம்ம சூ பண்ணிக்கிட்டே வரலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இந்த வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு பிக்கஸ்டான டாஸ்க் என்ன அப்படின்னா அவங்களோட டயட் பிளானில் என்ன ஃபுட்டு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறது தான். எஸ்பெஷலி அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை ஹெல்த்தியாக மாற்றுறதுன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காகவே இருக்குன்னே சொல்லலாம். எப்படி நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அண்ட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட டாக்டர் நித்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட போய் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றாங்களா மேம்? இது நல்லதா இல்லை கெட்டதா? நார்மலா வெயிட் லாஸ் மட்டும் இல்லைங்க, யாருமே பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதனால தான் பாடியில் நிறைய ப்ராப்ளம் வருது. வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும் இதனாலேயே. ஸோ நைட்டு ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம ஃபுட் எடுக்காமல் இருப்போம். ஆசிட் வயிற்றுல நிறைஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆசிட் என்ன பண்ணுன்னா சித்தா கான்செப்ட் படி அது பித்தமாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ பித்தம் அதிகமாச்சுன்னா உடல் பாடி ஹீட் அதிகமாக ஆரம்பிச்சிடும், ஹேர் ஃபால் ஆகிறது. ஸோ நம்ம எதுக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறோம்? வெயிட் லாஸ் ஆகணும். அதை விட வெயிட் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே எடுத்துக்கணும். அது எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம ஒரு டேயை ஸ்டார்ட் பண்ணுறதுலேயே ஒரு ஃபஸ்ட்டு மீலாக இருக்கு. இந்த ஃபஸ்ட்டு சாப்பாடில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஸோ ஹெல்த்தியாக எடுத்துக்கணும்னா காலையிலே ப்ரோட்டீன், கால்சியம் நிறைய இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா கார்ப்ஸ் மட்டுமே இருக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாக நான் சாப்பிட முடியும், மதியம் வரைக்கும் எனக்கு பசிக்காது, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இதனாலேயே கொஞ்ச நாளில் ஒரு ஏஜ் ஆக ஒரு 35-40 இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணும்போதே ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி வருது, கால்சியம் டிஃபிஷியன்சி வருது, பாடியில் இந்த பெயின் எல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எதடா ஹெல்த்தியாக நம்ம எடுத்துக்கலாம்னு தேட ஆரம்பிச்சிடலாம். நார்மலாகவே எப்பவும் போல் நம்ம வந்து கால்சியம், ப்ரோட்டீன், ஃபைபர்ஸ், ஸோ இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி, அதுவும் காலையில் நம்ம வந்து ப்ரோட்டீன் டயட் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ப்ரோட்டீன் டயட்டில் காலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி எடுத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போது நம்மளோட இட்லி, தோசை இதெல்லாம் வந்து மார்னிங் சாப்பிடவே கூடாதா? கண்டிப்பாக சாப்பிடலாம். ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடணும். ஸோ பெஸ்ட் ஃபுட், பெஸ்ட் டயட் அப்படின்னாவே இட்லி வித் சாம்பார், நம்மளுடைய கோகனட் சட்னி தான். ஸோ இது பேலன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோட்டீனும் இருக்கும். ஸோ சாம்பாரில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம ப்ரோட்டீனும் எடுத்துக்கலாம். ஸோ இட்லிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைஸும் இருக்கும், அதனோட நம்ம உளுந்தும் சேர்த்துருப்போம், ப்ரோட்டீனும் இதுலேயும் சேர்ந்துருக்கும். ஸோ எது எடுத்தாலும் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு பார்க்கணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இட்லி, தோசை மாவே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 டேஸ்க்கு 12 டேஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் நமக்கு அதுவே வந்து அந்த கார்ப்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த புளிச்ச தன்மை அதிகமாக பித்தத்தையும் உண்டாக்கிடும், கேஸ் ட்ரபிள் இதனால வந்து ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஈஸியாக டெய்லியுமே மாவு ரெடி பண்ணி அந்த இட்லியோ தோசையோ ஹெல்த்தியாக சாப்பிட்றது பெட்டராக இருக்கும். ஸோ எனக்கு இந்த இட்லி, தோசைலாம் தவிர எனக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்லாம் என்னெல்லாம் மேம் சொல்லுங்கள்? இட்லி, தோசையை தவிர பெஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா களி செஞ்சுக்கலாம். ஓகே. ரொம்ப ஹெல்த்தியானது, அதுவும் வெயிட் லாஸ்க்கு களி பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஈஸியாக டைஜஷன் ஆகும், ரொம்ப நேரம் பசி தாங்கும், லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், சுகர் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த களியிலேயே ராகியோ இல்லை வெந்தய களி செய்கிறோம், உளுந்து களிலாம் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது
பெஸ்ட் டயட்னே சொல்லலாம். காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நமக்கு பசியே தெரியாதுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் ஒரு சிலர் உளுந்து களிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆட் பண்ணுவாங்க, கீ ஆட் பண்ணுவாங்க, நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்போது நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் இதில் நிறைஞ்சிருக்கு, ப்ரோட்டீன்ஸும் இதில் இருந்துரும். ஸோ அதனால் எலும்பு தேய்மானம் வர்றது, மூட்டு வலி வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வராது. இர்ரெகுலர் பீரியட்ஸும் வராது. அப்போது இன்னைக்கு நிறைய பேருக்கு வெயிட் கெயின் எதனால் ஆகுது? தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலோ, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலோ. அப்போ இதை டயட்லேயே நம்ம சரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் அப்படின்ற ஒரு பிரச்சனையே வராது இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம ராகி களியும் சொல்லலாம். ஈஸியாக ராகி களிலாம் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்னால் காலைல கொஞ்சம் சாப்பிடுவோம், ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் திரும்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. டயர்ட் ஆயிடுறேனே, என்னவா பண்ணுறது, எனக்கு சுகர் இருக்குது, அடிக்கடி பசிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ராகி களி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னது? ஸோ மில்லட்ஸ். ஓகே. ஸோ இந்த மில்லட்ஸை நம்ம எப்படி சேர்த்துக்கலாம்னா புலாவ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதனோட இந்த நம்ம ஏதாவது ஒரு மில்லட், அதுவும் இந்த சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த குதிரைவாளி எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாக கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குன்னா திணை அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திணையெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம். தைராய்டு டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னா திணையோட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் குக் பண்ணிடலான்னு சொல்லலாம். ஈஸியாக ரொம்ப நேரம் இது பசி எடுக்காமல் இருக்கும். வெயிட் லாஸ்க்கு இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸ். நார்மலாகவே மில்லட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைபர் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி கார்ப்ஸ் வந்து குறைவாக இருக்கும், ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம். அப்போது இது பேலன்ஸ்டாக இதனோட வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்து எடுக்கும்பொழுது காலையில் ஒரு ஃபுல்ஃபில்லாக வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்துடும். ஸோ இல்லைங்க நான் ஆஃபீஸ் போகிறேன், இடையில என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது, டேரெக்டாக லஞ்ச் தான் அப்படின்னா கவலையே வேண்டாம். டெய்லி ஏதாவது ஒரு மில்லட்ஸோட வெஜிடபிள்ஸ் நிறைய நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அடுத்ததாக பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா பார்லி. நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இந்த பார்லி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. பார்லி வந்து ரொம்ப பெஸ்ட். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ டைஜஷன் சரியாக நடக்கலை, மோஷன் ஃப்ரீயாக போகலை, ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதுக்குமே நம்ம பார்லியை இது எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நமக்கு பார்லி ரைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1 ஹவர் இந்த பார்லி ரைஸை நல்லா வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதனோட கொஞ்சம் வெந்தயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாம் சேர்த்து பாயில் பண்ணி ஒரு செமி சாலிடாக கஞ்சி மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதனோட ஏதாவது ஒரு துவையல் மாதிரி வச்சுக்கலாம். தேங்காய் துவையலோ இல்லை வேர்க்கடலை துவையலோ பிரண்டை துவையலோ நம்ம வச்சு சாப்பிடும்போது காலையில் இது வயிறு ஃபுல்லாகும். நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பார்லி நிறைய பேருக்கு தெரியாது. இதில் ஒரு சீக்ரெட்டாக என்ன ஒன்று ஆட் பண்ணலான்னா கொள்ளு சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கு. ஸோ பார்லியோட கொள்ளு சேர்த்து பாயில் பண்ணி நம்ம கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இது ரெண்டுமே, இப்போது பார்லி வந்து ஒரு 500 கிராம்ஸ் எடுக்கிறோன்னா 250 கிராம்ஸ் கொள்ளு, அதுவும் கருப்பு கொள்ளுனா ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே நம்ம கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டு கஞ்சி மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல கிடுகிடுன்னு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா பார்லியும் கொள்ளும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம். பாடியில் இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும். இந்த வெயிட்னாலே நிறைய பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும். டாக்டர் வந்து என்னை வெயிட் லாஸ் பண்ண சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது, எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, வாக் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், ஸோ அப்போ நமக்கு கால்சியமும் வரணும், ஜாயிண்ட் பெயினும் நமக்கு க்யூர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மெடிசின்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ பெஸ்ட்டு டயட் எடுக்கணும்னா இந்த பார்லி கொள்ளு சேர்ந்து இதை கஞ்சி மாதிரி எடுக்கிறதும் பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதெல்லாம் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு வெயிட் லாஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அந்த கிரேவிங்ஸ். எனக்கு வந்து திடீர்னு பசி வந்துடுது, நான் என்னதான் ஹெல்த்தியாக சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசி வருது. என்னோட கிரேவிங்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்காங்க? நிச்சயமாக இருக்குது. கிரேவிங்ஸ் இருக்குது. சொல்லுவாங்க ஸ்வீட்ஸ் நான் சாப்பிட்றேன், 2 நாள் கண்ட்ரோலாக இருந்தேன், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கிராம்பு இல்லைனா ஒரு ஏலக்காய் ஸோ வாயில் போட்டு நம்ம சியூ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ சலைவாவோட மிக்ஸ் பண்ணி அந்த காரமும் அந்த டேஸ்ட் உள்ளே போகும்போது கண்டிப்பாக ஸ்வீட் கிரேவிங்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். இல்லைனா இதையே நம்ம டீ மாதிரி குடிக்கலாம். ஓகே. ஸோ கிராம்போ இல்லை ஏலக்காவோ நம்ம டீயாக போட்டு குடிச்சிக்கலாம். நார்மலாக தண்ணி பாயில் பண்ணும்போது அதில் ஒரு 2-3 கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து குடிக்கலாம்.
ஸோ அப்படி குடிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுனா அந்த ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தாட் வரவே செய்யாது. நிறைய பேர் நமக்கு 2-3 1 வீக்காக நான் நல்லா கண்ட்ரோலாக இருந்தேங்க. இப்போ உங்க போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டாங்க, எனக்கும் நல்லா டெம்ட் ஆயிடுச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்னா என்னன்றதும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அண்ட் ஆல்சோ இந்த பெரிய பிரச்சனையாக இருக்க இந்த கிரேவிங்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு டாபிக் பற்றி இன்டெப்த்தாக பேசலாம் மேம். ஸோ நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு நன்றி. தேங்க்யூ.